மடி இப்படின்னு நீ தொங்கு போய் வராது. உன் கண்ணார வீட்டு பக்கத்துல இருக்கிறதா சதுரத்துக்கு சதுரம் மடி நிக்கும். அப்படி சிம்டி ஷாக்கில் வர மாரி. மாடு நல்ல மாடு சாமி கேளு பிடிச்சிட்டு போ 2 வாரத்தை. படகுன்னு 1000 எடுத்து கொடுத்து கேளு. இன்னும் 10 கண்டுக்கு வச்சிருக்கலாம். படகுன்னு 2 வாரத்தை கூட வண்டி வர சொல்கிறேன் ஏற்றிட்டு போய் பொழைங்க. ஆமாம் ரைடு சாமி இப்போ தருமபுரிந்து இங்கே வந்திருக்கணும் எல்லாமே நல்லா இருக்கணும். நீயும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும். நான் நல்லா இருந்தால் போதாது. மாடு நல்ல மாடு பிடிச்சிட்டு போங்க அருமையாக இருக்கணும் பயப்படுத்தவில்லை அதான் சொல்லுவேன். சார் நாங்கள் ஒரு 22 மேலே பால் எதிர்பார்த்து வந்தோம். கறவை எங்களுக்கு வந்து ஹெச்எஃப் மாடு பிடிச்சிருக்கு இதனால பார்த்து வாங்க. அதனால இது எடுத்தீங்க. ஆனால் ஜெர்சி தான் நிறைய பார்த்துருந்தீங்க. ஏற்கனவே இன்னொரு மாடு பார்த்து இந்த மாதிரி இருந்துச்சு. பார்த்துங்க அது வேற ஆளுங்க புக் பண்ணதுனால இது நாங்கள் பார்த்துவோம். ஓகே நம்ம ஏரியாவுக்கு வந்து ஹெச்எஃப்லாம் நல்லா தாங்குதுங்களா? இருக்குது எங்கள் வீட்லேயும் இன்னும் மாடு இருக்குது. ஹெச்எஃப் இருக்குது இருக்குது. எத்தனை மாடு வச்சிருக்கீங்க வீட்டில்? 2 மாடு இருக்கு. 2 மாடு. அதனால உங்களுக்கு வந்து ஹெச்எஃப் போனால் பெட்டர்ன்ற மாதிரி பெட்டர்னு தான் வாங்கிருங்க. ஏன்னா சில பேர் வீட்டில் இவங்க ஹெச்எஃப் சொல்லிங்கிறாங்க நம்மளுக்கு ஹெச்எஃப் வெயிலுக்கு எல்லாத்துக்குமே தாங்கும் கிராஸ் மாடு தான் சொல்லிங்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் வீட்லேயே ஹெச்எஃப் தான் வச்சுனுங்கிறேங்க. ஓகே சில பேர் ஹெச்எஃப் வச்சுருந்தாங்கன்னா ஜெர்சி வாங்குவாங்க. ஏன்னா எஸ்என்எஃப் ஃபேட்டுக்காக இதோடய கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஐடியா உங்களுக்கு இல்லையா? இருக்குதுன்னா ஜெர்சி தான் வாங்கலான்னு வந்தோம். அதை விட இது பெட்டராக இருக்குதுன்னு இருக்குது. ஓகே ஆனால் இப்போ நீங்கள் ஃபார்முக்கு வரும்போது எப்படி ஒரு 30 கிட்ட மாடு இருந்துருக்கும். எத்தனை மாடு பார்த்தீங்க? ஏன்னா நீங்கள் நிறைய வீடியோ காலில் காமிச்சிட்டே இருந்தீங்க. இப்போ மாடு உங்களுக்கு தானே இல்லை வீட்டில் யாராவது பார்த்து செலக்ட் பண்ணுங்க? இல்லை எங்களுக்கு தான் நாங்களாக பார்த்து தான் வாங்க. வீட்டில் யார்கிட்ட காமிச்சிட்டு இருந்தீங்க? எங்கள் பையன் பார்த்து. அவர் என்ன சொன்னாருங்க? அவரு கருப்பு ஹெச்எஃப் போயிட சொல்லிட்டு நல்லா இருக்கு பாருங்கன்னு சொன்னாங்க. எத்தனை மாடு வீடியோ காலில் காமிச்சிங்க? எத்தனை மாடுன்னா இங்கே ஒரு 2-3 மாடு காமிச்சங்க. அதுதான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? ஆமாங்க. மனசுக்கு அதான் எடுக்கணும்னு ஐடியாவில் இருந்தீங்க. அந்த 3மே ஹெச்எஃப் கிராஸுங்களா? இல்லை ஜெர்சியில் பார்த்துங்க. இந்த மாடு செலக்ட் பண்ண எதனா ரீசன் இருக்கா? இந்த மாடுனா பால் ஒரு 25 லிட்டர் வரும்னுங்கிறாங்க. வெயிலுக்கு மூச்சு எடுக்காது, எல்லா கிளைமேட்டும் அடாப்ட் ஆகிக்கும்னு சொல்லிங்கிறாங்க. அதனால இது செலக்ட் பண்ணிங்க. ஓகே இப்போ இன்னும் ஒரு 10 நாள் ஆகுங்களா? 10 நாள் ஆகும். இப்போ இங்கே ஏற்கனவே பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாடு கண்ணு போட்ட மாடாக இருக்குது. பொட்டைக்கண்ணு போட்ட மாடம் இருக்குது, காலக்கண்ணு போட்ட மாடுங்களும் இருக்குது. ஸோ ஏற்கனவே கண்ணு போட்ட மாடாக வாங்கினா இன்னும் பெட்டர் இல்லையா? நாளைக்கே கறவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைங்க நாம் வந்து நம்ம வீட்டில் கொண்டு போய் ஒரு 10 நாள் வச்சுருந்து நம்ம பிடிக்க செய்ய கொஞ்சம் பழக்கம் வரணும் இல்லையா? அதனால இப்போ கண்ணு போடாத மாடை பார்த்து வாங்குது. ஸோ உங்கள் வீட்டிலே வந்து கண்ணு போட்டால் இன்னும் நல்லா இருக்கும்ன்றதுக்கோசரம் நாங்கள் எப்படி என்ன அது செத்த போடுறது அது இது நம்பினா அங்கே ஜூட்டியை பார்த்து எது ஒன்று பண்ணிக்கலாம். நீங்கள் சத்த போட்ட மாடே இருக்கீங்க அப்படிங்களா? இல்லை பரவாயில்ல நாங்கள் உங்கள் வீட்டில் வந்து போட்டால் உங்களுக்கு நல்லது. ஓகே உங்கள் இடத்துல வளர்ந்த மாதிரி இருக்கும். ஆமாங்க 10 நாள் நம்ம பழக்க வழக்கம் பண்ணிக்கணும் போயிட்டு.